மருந்து. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று வாதம் பித்தம் சிலேத்துமம் என்று மருத்துவன் நூலோர் கணித்துள்ள மூன்றில் ஒன்று அளவுக்கு அதிகமானாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும். மருந்தென வேண்டாவாம் யாக்கை கருந்தியதற்றது போற்றி உணின். உண்ட உணவு செரிப்பதற்கான கால இடைவெளி தந்து உணவு அருந்துகிறவர்களின் உடலுக்கு வேறு மருந்து தேவையில்லை. அற்றால் அளவறிந்துண்க அகுதுடம்பு பொற்றான் நெடிதொய்க்கும் ஆறு. உண்ட உணவு செரித்ததையும் உண்ணும் உணவின் அளவையும் அறிந்து உண்பது நீண்ட நாள் வாழ்வதற்கு வழியாகும். அற்றதறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து உண்டது செரித்ததா என்பதை உணர்ந்து நன்கு பசி எடுத்த பிறகு உடலுக்கு ஒத்து வரக்கூடிய உணவை அருந்த வேண்டும். மாறுபாடில்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு. உடலுக்கு ஒத்து வரக்கூடிய உணவை கூட அதிகமாகும் போது மறுத்து அளவுடன் உண்டால் உயிர் வாழ்வதற்கு தொல்லை எதுவும் இல்லை. இழிவறிந்துண்பான் கண் இன்பம்போல் நிற்கும் கழிவேர் இறையான் கண் நோய். அளவோடு உண்பவர் உடல் நலமுடன் வாழ்வதும் அதிகம் உண்பவர் நோய்க்கு ஆளாவதும் இயற்கை. தீயளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவின்றி படும். பசியின் அளவு அறியாமலும் ஆராயாமலும் அதிகம் உண்டால் நோய்களும் அளவின்றி வரும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய் தீர்க்கும் வழி என்ன, இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல். நோயாளியின் வயது, நோயின் தன்மை, மருத்துவம் செய்வதற்குரிய நேரம் என்பனவற்றையெல்லாம் மருத்துவம் கற்றவர் எண்ணி பார்த்தே செயல்பட வேண்டும். உற்றவன் தீர்ப்பான் மருந்துலை செல்வான் என்றப்பானார் கூற்றே மருந்து. நோயாளி, மருத்துவர், மருந்து, அருகிருந்து துணை புரிபவர் என மருத்துவ முறை 4 வகையாக அமைந்துள்ளது.